பேரன்பு கொண்ட சொந்தங்களே அவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை குறித்து நம்ம பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற மே 4ஆம் தேதி தெரிஞ்சிரும். யாரு புதுசா ஆட்சி அமைக்க போறா? இப்ப தொடர்கிற அரசே மீண்டும் வரப்போதா? இல்ல எதிர்க்கட்சியா இருந்த அரசு வரப்போதா? இல்ல புதிய அ அரசு வரப்போதா? அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி தெரிஞ்சிரும். 75 ஆண்டு கால வரலாற்றுல எந்த அரசு அமைஞ்சாலும், ஒரு இடம் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு சாதகமா அமையாத ஒரு இடம் இருக்கு. அதுதான் அரசாங்க அலுவலகம். ஆட்சிகள் மாறினாலும் அரசு அலுவலகோட காட்சிகள் மாறலைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்மை போல சட்டம் தெரிந்து கொண்ட உறவுகளுக்கு வேணா அரசாங்க சேவைகளை எளிமையா நம்மளால பெற்றுக்கொள்ள முடிகிறது. அதுவும் நம்ம ஒரு சில போராட்டங்கள் முன்னெடுத்ததுக்கு பிற்பாடு நம்முடைய பேனா பேப்பரை வச்சு நம்ம பயங்கரமா நம்ம சட்டங்களை தெரிந்து கொண்டு அதன் மூலம் உரிமையை பெற போராடினதுக்கு அப்புறம் நமக்கான சேவைகளை அரசாங்கத்திலிருந்து நம்ம எளிமையா பெற முடியுது. ஆனா சாமானிய மக்களுடைய நிலை என்ன? அது இன்றளவும் ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்கு அப்படின்னா வேதனைக்குரிய ஒன்று. சரி, இது மாறணும் அப்படின்னா, இப்ப வருகிற அரசாங்கம் ஒரு முக்கியமான விஷயத்த செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறோம். யாரு? ஆர்டி ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், சட்டம் மற்றும் சமூகம் சார்ந்த உறவுகள் எல்லாருமே என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, சேவை பெறும் உரிமை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை அமுல்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏற்கனவே ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்கு. ஆர்டிஐ இருக்கு. அது அரசாங்கத்திட்ட நடக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி, அக்கவுண்டபிலிட்டி, அதாவது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய வெளிப்படை தன்மையை ஒரு பொதுமக்களாகிய நாம அந்த சட்டத்தின் மூலம் மனு எழுதி நம்ம அந்த தகவல்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, அரசாங்க அலுவலக கோப்புகளை நம்ம ஒரு ஆஃபீஸர் போல நம்ம ஒரு குடிமகனா நம்ம அனுமதி பெற்று இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த 14 விதமான தகவல்களை அரசாங்கத்துக்கு எளிமையா பெறுவதற்கு இந்த ஆர்டிஐ ஆக்ட் நம்மளுக்கு உதவிகரமா இருந்துச்சு. ஓகே. இது அரசாங்கத்துக்கிட்ட நடக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி, ஊழல் நடக்குதா? முறைகேடு நடக்குதா? அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இப்ப இந்த ரைட் டூ சர்வீஸ் ஆக்ட், அதாவது ஆர்டிஎஸ், இந்த சட்டம் எதற்காக உதவுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சான்றிதழ்கள் நம்ம அரசுகிட்ட நம்ம வாங்க வேண்டியிருக்கு. பிறப்புச் சான்று, இறப்புச் சான்று, வருமானச் சான்று, இருப்பிடச் சான்று, ரேஷன் கார்டு, பட்டாவுக்கு நிலத்திற்கான சான்று, இப்படி சான்றிதழ் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சான்றிதழ். இன்னைக்கு இந்த சான்றிதழ்கள் எல்லாம் பெறுவதற்கு இணைய வழியை கொண்டு வந்தாலும் கூட அதற்கான முழு சர்வீஸும் மக்களுக்கு கிடைக்க மறுக்கிறது. அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட 2005ல பாஸ் பண்ணது மாதிரி, இந்த ரைட் டு சர்வீஸ் ஆக்ட், சேவை பெறும் உரிமை சட்டத்தையும் இனி அமைகிற அரசு பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்முடைய ஏக்கமா இருக்கு. கேரளா, அஸ்ஸாம், குஜராத், பீகார் இது போன்ற மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட 22 மாநிலங்கள்ல நம்ம இந்தியாவுல இந்த ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் செயல்முறையில இருக்கு. நமக்கு 2021ஆம் ஆண்டு இந்த சட்டத்தை முன்மொழிஞ்சாங்க. மேபி அதை கொண்டு வரல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பல அரசியல் கட்சிகள் இந்த சட்டத்தை நாங்க ஆட்சிக்கு வந்தா கொண்டு வருவோம்னு சொல்றாங்களே தவிர, தமிழகத்துல இன்ன வரைக்கும் நடைமுறைப்படுத்தல. ஓகே. இப்ப இந்த ஆக்ட் வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கால வரம்புன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் நிர்ணயிக்கிறாங்க. பிறப்புச் சான்றிதழை பெறுவதற்கு இத்தனை நாட்கள், இறப்புச் சான்றிதழை பெறுவதற்கு இத்தனை நாட்கள், ரேஷன் கார்டு விண்ணப்பித்ததிலிருந்து அந்த ரேஷன் கார்டை பெறுவதற்கு இத்தனை நாட்கள், ஒரு பட்டா ஃபுல்ஃபில்டுனா அதை விண்ணப்பித்து பெறுவதற்கு இத்தனை நாட்கள், சப்டிவிஷன்னா விண்ணப்பித்து பெறுவதற்கு இத்தனை நாட்கள். ஃபார் உதாரணத்துக்கு, ஒரு பட்டா ஃபுல்ஃபில்டு நம்ம விண்ணப்பித்ததிலிருந்து 15 நாள் தரணும். அதே சப்டிவிஷன்னா 30 நாள்ல அளந்து பட்டா தரணும். இது கால வரையறை. இந்த வரையறைக்குள்ள தான் இந்த சர்வீஸை பண்ணணும். இந்த சர்வீஸை பண்ணாம இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு எந்த விதமான இங்க வரைமுறையுமே இல்லாததுனால அவங்க இந்த சர்வீஸை மக்களுக்கு பண்ணி கொடுக்க மாட்டாங்க. எத்தனை மாதங்கள் ஆனாலும் அதை பெண்டிங்கிலே போட்டு வச்சிடறாங்க. இப்போ இந்த ஆக்ட் வந்துருச்சுன்னா 15 நாட்களுக்குள்ள பட்டாவுக்கு விண்ணப்பிச்சு அந்த ஆபீசர் பட்டா தரலைன்னா அவர் தான் மனுதாரருக்கு இழப்பீடு தர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அதுல பட்டாவில் இந்த மாதிரி ஆவணங்கள் பிரச்சனையா இருக்குன்னு சொன்னா 15 நாட்களுக்குள்ள அந்த கருத்தை அந்த மனுதாரருக்கு அந்த தகவலை அந்த ஆபீசர் தெரிவிக்கணும். அதாவது அந்த காரணங்களை தெரிவிக்கணும். இந்த மாதிரி நீங்க பட்டாவுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, இதுல என்னென்ன டாக்குமெண்ட் மிஸ்டேக்கா இருக்கு, நீங்க மறுபடியும் ரீஅப்ளை பண்ணுங்கன்னாவது என்ன செய்யணும், இன்டிமேஷன் பாஸ் பண்ணணும். ஆனா இன்னைக்கு அலுவலர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேலையில ரொம்ப சுணக்கமா இருக்கு. சுணக்கமான இந்த வேலையே ரொம்ப மோசமா இருக்கு. ஆகவே இந்த ஆக்ட் வந்துருச்சுன்னா இந்த 15 நாட்களுக்குள்ள நீங்க பட்டா தரல அப்படின்னா
மனுதாரருக்கு அவருடைய சம்பளத்தை பிடித்து, அந்த பட்டா வழங்கக்கூடிய ஆபீசருடைய சம்பளத்தை பிடித்தம் செய்து மனுதாரருக்கு இழப்பீடு வழங்கும் வழிவகை செய்யும் இந்த ரைட் டு சர்வீஸ் ஆக்ட். ஓகே. இதனால தான் நம்ம என்ன கேட்கிறோம்னா, கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய அலுவலர்களுடைய கடமையை மிக சரியா செய்ய வைக்கிறதுக்கு இந்த ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் வந்து உதவிகரமா இருக்கும். இதை நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்னா, இனி வரக்கூடிய அரசு இதை என்ன செய்யணும் அப்படின்னா, அமுல்படுத்த வேண்டும் என்பதை நம்ம வந்து வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஒரு வேலையாகவும் கூட இருக்குது. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டுக்கும் இந்த ரைட் டு சர்வீஸ் ஆக்ட்டுக்குமான 2க்குமான டிஃப்ரெண்ட்டா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல அரசாங்கத்திட்ட இருக்கக்கூடிய தகவல்கள டிரான்ஸ்பரன்சிய நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் பொதுமக்களுக்கான சேவைகளை பெறுவதற்கு, மற்ற 100க்கும் மேற்பட்ட சான்றிதழ்களை பெறுவதற்கு அது எளிமையாக இந்த சட்டம் நமக்கு உதவிகரமா இருக்கு. ஆகவே அந்த சட்டம் வந்துருச்சு. இந்த சட்டத்தை வருவதற்கு அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மை போன்ற சமூகாரோட ஒரு நோக்கமாக இருக்கிறது. மேலும் இது போன்ற தகவல்களை நீங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல பெறுவதற்கு நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேற விடம் சந்திக்கிறேன். எல்லோரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்கள். வாக்குக்கு பணம் வாங்காமல் உங்களை வாக்கு செலுத்துங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எல்லோருமே நம்ம தவறாம நம்முடைய ஜனநாயக கடமையை வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நிறைவேற்றி மே 4க்காக நாம் காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.